இது மகிமை நேரம். கர்த்தரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் இடைநேற்று நாமத்தினாலே உங்களை வாழ்த்துகிறேன். இந்த மகிமை நேர நிகழ்ச்சியின் மூலமாக வேதத்திலே தியானிக்க குறித்து நான் மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த நாட்களிலும் தேவனுடைய சித்தத்தை அறிந்து செயல்படுதல் என்பதை குறித்து நாம் தியானித்து வருகிறோம். தேவனுடைய சித்தம் என்ன, தேவனுடைய சித்தம் அவருடைய நோக்கம் என்ன, வேதத்திலிருந்து அவருடைய சித்தம் என்ன என்பதை குறித்து நாம் தியானித்தோம். தேவனுடைய சித்தத்துக்கு முழுவதுமாய் ஒப்பு கொடுத்து முன்மாதிரியாக நமக்கு வாழ்ந்த காட்டின இயேசு கிறிஸ்துவை குறித்து தியானித்து அவர் எப்படி தேவனுடைய சித்தத்தை நிறைவேற்றினார் என்பதை குறித்து, அதே போல ஆண்டவரே நான் என்ன செய்ய சித்தமாக இருக்கிறீர் என்று தன்னை ஒப்பு கொடுத்து பாடுகளினூடே அவருடைய சித்தத்தை செயல்படுத்தின பவுல் அப்போஸ்தலனை குறித்து நாம் தியானித்தோம். இந்த நாளிலும் அந்த நம்முடைய வாழ்க்கையிலும் நம் தேவனுடைய சித்தத்தை எப்படி அறிந்து செயல்படுவது என்பதையெல்லாம் குறித்து தியானித்தோம். அப்படி நாம் அறிந்து தேவனுடைய சித்தத்திற்கு ஒப்பு கொடுக்கும் பொழுது ஆண்டவர் நிறைய ஆசீர்வாதங்களையும் சமாதானத்தையும் நமக்கு வைத்திருக்கிறார். வேதத்திலே அப்படி என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? தேவனுடைய சித்தத்தை அறிந்து நாம் செயல்படும் பொழுது, அதற்காக ஒப்பு கொடுக்கும் பொழுது, அதை ஏற்றுக்கொள்ளும் பொழுது தேவன் என்ன நன்மைகளை நமக்கு வைத்திருக்கிறார். முதலாவது நான் பார்க்கும் பொழுது மத்தேயு 7:21 ஆண்டவர் சொல்லுகிறார், பரலோகத்தில் இருக்கிற என் பிதாவின் சித்தத்தின்படி செய்கிறவனே பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிப்பானே அல்லாமல் என்னை நோக்கி கர்த்தாவே கர்த்தாவே என்று சொல்லுகிறவன் அதிலே பிரவேசிப்பதில்லை. ஆண்டவர் சொல்லுகிறார், தன்னுடைய சீஷர்களிடத்துல சொல்லும் பொழுது, நீங்கள் என்ன செய்தாலும் அதற்கு பின்னால நம்ம வசனங்களை வாசிக்கும் பொழுது சொல்லுவாருங்க, ஆண்டவரே நாங்கள் தீர்க்க தரிசனம் சொன்னோம், உமக்காக உம்முடைய நாமத்தினாலே நாங்கள் பிசாசுகளை துரத்தினோம், நாங்கள் அற்புதங்களை செய்தோம் என்று எல்லாம் சொல்லுவாங்க. இதெல்லாம் நாங்கள் செய்தோமே, இந்த பரலோக ராஜ்யத்தில் எங்களுக்கு இடம் இல்லையான்னு கேட்கும்போது ஆண்டவர் சொல்லுவாரு, உங்களை அறியேன், ஆண்டவர் அக்கிரமக்காரரை என்னை விட்டு அகன்று போங்கள் என்று சொல்லுவேன் என்று சொல்லுகிறார். அப்போ இதுல நம்ம என்ன சொன்னா, அற்புதங்களை செய்கிறதோ தீர்க்க தரிசனங்களை சொல்லுகிறதோ அல்லது அவருடைய நாமத்தினாலே பிசாசுகளை துரத்துகிறதோ தவறில்லை. இவை எல்லாவற்றையும் செய்து தேவனுடைய சித்தத்திற்கு நாம் கீழ்ப்படிந்து அதை நிறைவேற்றாமல் போனால் கர்த்தருடைய பார்வைக்கு ஆண்டவர் என்ன சொல்கிறாரு, அக்கிரமக்காரரே என்னை விட்டு அகன்று போங்கள் என்று சொல்கிறார். அப்போ இவர் இது எல்லாவற்றையும் காட்டிலும் தேவனுடைய சித்தத்தின்படி செய்வதே அவருக்கு பிரியமானது இருக்கிறது. அதனாலதான் நாம் பரலோக ராஜ்யத்தை அடைய முடியும். முதலாவது அவருடைய சித்தத்தின்படி நாம் நடக்கும் பொழுது அவருடைய ராஜ்யத்தை, பரலோக ராஜ்யத்திலே நாம் பிரவேசிக்க முடியும். ஆண்டவர் சொல்கிறாரு, என்னுடைய வார்த்தையும் கேட்டு அதன்படி செய்கிறவன் கண்மலையின் மேல் கட்டப்பட்ட அந்த ஒரு மண் வீட்டை போல அவன் நிலைத்திருப்பான், புத்தியுள்ள மனுஷனா இருப்பான். எந்த கஷ்டம் எந்த துன்பம் வந்தாலும் அது அவனை அசைக்காது, கடைசி பரியந்தம் அவன் நிலைச்சி இருப்பான் அப்படின்னு ஆண்டவர் சொல்லுகிறாரு. அதே போல அவருடைய சித்தத்தை அறியாமல், அவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாமல், தன்னுடைய சுய சித்தத்தின்படி சுய விருப்பத்தின்படி வாழுகிறவன் எப்படி இருக்கிறான் அப்படின்னா, மண்ணினால கட்டப்பட்ட வீட்டுக்கு உள்ள புத்தியில்லாத மனுஷனுக்கு ஒப்பா இருக்கிறான் ஆண்டவர் சொல்லுகிறார். அப்படியே நாமும் அவரில் நாம் நிலைத்திருக்கணும் அப்படின்னா அவருடைய சித்தத்தின்படி செய்ய தன்னை ஒப்பு கொடுத்து அவருடைய வார்த்தைகளுக்கு கீழ்ப்படிந்து அவருடைய வார்த்தைகளின்படி செயல்படும் பொழுது நாம் அவரிலே நிலைத்திருக்க முடியும். கண்மலையின் மேல கட்டப்பட்ட வீடு போல நாம் எந்த மழை வந்தாலும் காற்று வந்தாலும் அசைக்கப்படாதபடி கர்த்தருக்குள்ளே நாம் நிலைத்திருக்க முடியும். அப்படிப்பட்ட அந்த ஆசீர்வாதத்தை தேவன் தருகிறார். அடுத்ததாக பார்க்கும் பொழுது அவருக்கு கீழ்ப்படிந்து அவருடைய சித்தத்தின்படி செய்கிறவர்களுக்கே ஆண்டவர் செவி கொடுக்கிறார். என்ன எழுதியிருக்கிறது அப்படின்னா, பாவிகளுக்கு தேவன் செவி கொடுக்கிறதில்லை. யாருக்கு ஆண்டவர் செவி கொடுக்கிறார் என்றால், அவரிடத்தில் பயபக்தியா இருந்து அவருக்கு சித்தமானதை செய்தால் அவர் அவர்களுக்கு செவி கொடுப்பார் என்று எழுதியிருக்கிறது. யோவான் 9:31 அவருக்கு தேவ பக்தி உள்ளவனாய் இருந்து அவருக்கு சித்தமானதை செய்தால் அவர் அவனுக்கு செவி கொடுப்பார். அவருடைய சித்தத்தின்படி நாம் எதெல்லாம் நம்ம கேட்கிறோமோ அதெல்லாம் ஆண்டவர் தருவார் என்று நாம் எழுதியிருக்கிறது. எதையாகிலும் அவருடைய சித்தத்தின்படி கேட்டால் நாம் அதை பெற்றுக்கொள்வோம் என்கிற நம்பிக்கையை நமக்கு உண்டான தைரியம் என்று எழுதியிருக்கிறார். அப்ப அவருடைய சித்தத்தின்படி செய்யும் பொழுது முதலாவது பரலோக ராஜ்யத்திலே நாம் பிரவேசிக்க முடியும்.
அடுத்தது அவருடைய சித்தத்தின்படி செய்யும்போது அவரிலே நாம் என்ன செய்ய முடியும்? நிலைத்திருக்க முடியும், அசைக்கப்படாமல் நிலைத்திருக்க முடியும். இப்போ நம்முடைய விண்ணப்பங்களுக்கும் வேண்டுதலுக்கும் கர்த்தர் செவி கொடுப்பார். ஆண்டவரே உம்முடைய சித்தத்தின்படியே எனக்கு செய்யும் என்று நாம் ஜெபிக்கும் பொழுது நம்முடைய விண்ணப்பங்களுக்கு கர்த்தர் செவி கொடுக்கிறவராக இருக்கிறார். அப்புறம் அந்த இயேசு கிறிஸ்து தன்னுடைய தாயும் தன்னுடைய சகோதரையும் தன்னை தேடி வந்திருந்த பொழுது ஆண்டவர் சொல்லுகிறார், என்னுடைய தேவனுடைய சித்தத்தின்படி செய்கிறவர்களே என்னுடைய தாயும் என்னுடைய சகோதரியும் என்னுடைய சகோதரனுமா இருக்கிறார்கள் என்று சொல்லுகிறார். அப்போ தன்னோடு பிறந்தவர்களை காட்டிலும் தேவனுடைய சித்தத்தை செய்கிறவர்களே என்னுடைய சகோதரி. அப்போ அவ்வளவு ஒரு ஐக்கியம், என்னோடு கூட அவர்கள் ஐக்கியமா இருக்க முடியும் என்று சொல்கிறார். தேவனுடைய சித்தத்தை அறிந்து நாம் அவருடைய சித்தத்திற்கு ஒப்பு கொடுத்து செயல்படும் பொழுது தேவனோடு கூட ஐக்கியமாக நாம் இருக்க முடியும். அதான் நம்ம தாவீதை குறித்து ஆண்டவர் சொல்லுகிறாரு, அவன் என்னுடைய இருதயத்துக்கு ஏற்றவனாய் இருந்தான். எத்தனையோ பரிசுத்தவான்கள், எத்தனையோ ராஜாக்களை ஆண்டவர் ஏற்படுத்தி இருக்கிறார். அவரை ஆராதித்தவர்கள், அவரை கீழ்ப்படிந்தவர்கள். ஆனா ஆண்டவர் சொல்ற, தாவீதை என் இருதயத்திற்கு ஏற்றவனாக கண்டேன். ஏன் அப்படின்னா எனக்கு சித்தமானவைகளை எல்லாம் அவன் செய்தான். அப்போ கர்த்தருக்கு பிரியமானது, அவருக்கு விருப்பமானது ஆண்டவரே நீர் சொல்லும் என்று அவருக்கு சித்தமானதை எல்லாம் செய்ததினால தன் இருதயத்திற்கு ஏற்றவனாக கண்டார். அதான் சொல்றாரு, என்னுடைய சித்தத்தின்படி செய்கிறவனே என்னுடைய சகோதரனும் என் சகோதரியும் என் தாயுமா இருக்கிறார்கள் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். அப்போ அவருடைய வார்த்தைகளை கேட்டு அவருடைய சித்தத்தின்படி நாம் செய்யும் பொழுதுதான் அவரோடு கூட ஐக்கியப்பட்டிருக்க முடியும், அவரிலே நிலை நிற்க முடியும். அவர் நமக்காக வைத்திருக்கிற அந்த நித்திய ராஜ்யத்தை நாம் பெற்றுக்கொள்ள முடியும். அப்போதுதான் அவருடைய நம்முடைய ஜெபங்களுக்கு அவர் செவி கொடுக்கிறார். பிரியமானவர்களே, இப்படி அவருடைய சித்தத்தை அறிந்து அதற்கு ஒப்பு கொடுத்து அதை செயல்பட அந்த ஒப்பு கொடுத்து அதை ஏற்றுக்கொள்ளும் போது கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில் சமாதானத்தை தருவார். எல்லா நிலையிலும் மனரம்யமாய் வாழ கற்று தருவார். எல்லா நிலையிலும் அவருக்கு நாம் ஸ்தோத்திரம் செலுத்தணும். கர்த்தர் நன்மையானதை செய்வார் என்று நான் ஸ்தோத்திரம் செலுத்தி அவருடைய சித்தத்தை நாம் நாடும் பொழுது கர்த்தர் நம்முடைய ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் நம்முடைய சித்தத்தை நிறைவேற்ற பெரிய காரியங்களை செய்வார். நாம் ஜெபிப்போம். பரிசுத்தமும் அன்புமுள்ள எங்கள் அன்புள்ள ஆண்டவரே, துதிக்கிறோம், ஆராதிக்கிறோம் ஆண்டவரே. இந்த நாளிலும் தேவனுடைய சித்தத்தை அறிந்து செயல்படுவதை குறித்து வேதத்தில் இருந்து தியானிக்கும்படியாய் கர்த்தர் உதவி செய்தீர். நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. இந்த மகிமை நேரம் நிகழ்ச்சியின் மூலமாக உம்முடைய வசனங்களை கேட்கும்படியாய் வந்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் இயேசுவின் நாமத்தினால வாழ்த்துகிறோம். நீர் ஒவ்வொருவரையும் நினைத்தருளும் ஆண்டவரே. ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் எங்களுடைய சுய சித்தம் அல்ல ராஜா, உம்முடைய சித்தம் நிறைவேற கர்த்தர் உதவி செய்யுங்க. அது பாடுகளானாலும், துன்பமானாலும், துயரமானாலும், நஷ்டமானாலும், இழப்புகளானாலும் தேவனுடைய சித்தம் என்னில் நிறைவேறட்டும் என்று ஒப்பு கொடுத்து ஆண்டவரே கர்த்தருக்குள் எப்பொழுதும் நாங்கள் மகிழ்ந்திருக்க, சந்தோஷமா இருக்க கர்த்தர் எங்களுக்கு உதவி செய்யும்படியா ஜெபிக்கிறேன். உம்முடைய சித்தத்தின்படியே எல்லா நேரத்திலும் உமக்கு ஸ்தோத்திரம் செலுத்தவும் ஆண்டவரே நன்மை செய்யவும் அப்பா நீர் எங்களுக்கு கற்றுத்தந்து எங்களை பலப்படுத்தும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறேன். ஆண்டவரே இந்த வார்த்தைகளை தேவரீர் ஆசீர்வதியும் ஒவ்வொருடைய இருதயத்திலும் இருந்து ஆண்டவரே நீரை செயல்படும்படியாய் ஜெபிக்கிறேன். அப்பா நீரே வல்லமையை தரும்படியாய் ஜெபிக்கிறேன். எங்களுடைய சுய சித்தம், சுய பலம் எங்கள் வாழ்க்கையில் நடவாதபடிக்கு உம்முடைய சித்தம் நிறைவேற ஒவ்வொருவருக்கும் கர்த்தர் கிருபை செய்யும்படியா ஜெபிக்கிறேன். அடியேனை தாழ்த்துகிறேன். குற்றங்கள், குறைகள் எல்லாவற்றையும் மன்னி உடைய நாமத்தையே உயர்த்துகிறேன். உடைய நாமம் மாத்திரமே மகிமைப்படட்டும். மீட்பர் இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே. மகிமை